உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற குகேஷ்க்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 18 வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தாயகம் திரும்பும் குகேஷ்க்கு தமிழக அரசின் விளையாட்டுத்துறை சார்பாக பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்படுகிறது. சதுரங்க விளையாட்டு ரசிகர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் அவரது உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் என விமான நிலையத்தில் ஏராளமானோர் திரண்டு நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். உலகிலேயே இளம் வயதில் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் என்ற புதிய சரித்திர சாதனையை படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ்க்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன் பட்ட போட்டியில் சீன வீரர் டிங் லிரனை தோற்கடித்து அவர் தாயகம் திரும்புகிறார். மிக இளம் வயதில் உலகிலேயே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற சதுரங்க வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ள குகேஷ்க்கு சென்னை விமான நிலையத்தில் பல்வேறு விளையாட்டு அமைப்புகள் மற்றும் தமிழக அரசின் விளையாட்டுத்துறை சார்பாக சிறப்பான உற்சாகமான வரவேற்பு வழங்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளமையிலேயே 2780 பாயிண்டுகள் அந்த புள்ளிகளை பெற்று அவர் உலக செஸ் சாம்பியனுடன் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று அவர் அந்த பட்டத்தை மிகச் சிறிய வயதில் கைப்பற்றி சென்னைக்கு திரும்பி இருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சீன வீரர் டிங் லிரனை தோற்கடித்து உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய குகேஷ் 2018ஆம் ஆண்டு ஆசிய யூத் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதன் பின்னர் 2017ஆம் ஆண்டு அவர் கேப்பல்லே சாம்பியன் ஓபன் பட்டத்தை வென்ற சர்வதேச மாஸ்டர் ஆகிய குகேஷ் இளம் வயதில் மிக அதிக புள்ளிகள் பெற்று உலக செஸ் சாம்பியன் பட்டத்திற்கான போட்டியில் சீன வீரர் டிங் லிரனுடன் மோதும் வாய்ப்பை பெற்றார். அந்த போட்டியிலும் 14வது சுற்றில் அவர் வெற்றி பெற்று இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். இதையொட்டி 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை எட்டிய குகேஷ் 18 வயதில் உலக சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருக்கிறார். 17 கோடி ரூபாய் அந்த செஸ் சாம்பியன் பட்டத்திற்கான பரிசு தொகை, தமிழக அரசும் அவருக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்திருக்கிறது. தமிழக அரசின் விளையாட்டுத்துறை சார்பாக சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பு வாகனம் மூலமாக ஊர்வலமாக எடுத்து ஊர்வலமாக அவர் அந்த வெற்றி விழா பேரணியாக அழைத்து வரப்படுகிறார். அதையொட்டி அங்கு பல்லாயிரக்கணக்கானோர் விமான நிலையத்தில் திரண்டு நின்று அவருக்கு அந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது குகேஷ் அளிக்கும் பேட்டியை இப்போது நாம் கேட்கலாம். Vehicle I'm very glad to be here, and I could see the support and what it means to India. So I'm really glad to be here. Hometown hero, homecoming, and the celebrations are live. What is the message to the fans? You guys are amazing. You gave me so much energy. So yeah, looking forward to meeting you all. Sir, Side. In the Vandi. This is the vehicle. Sir. Please come this side.